கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் நாம் வேத புத்தகத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதிய 3வது அத்தியாயம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 3:13 நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கம், லட்சியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கம், லட்சியத்தை நான் பெற்றுவிட்டேன், அடைந்து விட்டேன் என்று என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். வாழ்க்கையிலே பல்வேறு நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் பவுல் அப்போஸ்தலனுக்கு வாழ்க்கை என்றைக்கு இயேசு அவரை சந்தித்தாரோ அன்றைக்கு தான் வாழ்க்கை துவங்கியது. வாழ்க்கை எப்பொழுது துவங்குகிறது என்ற கேள்விக்கு பல்வேறு விதமான பதில்கள் பலரும் சொல்லக்கூடும். பிறந்த நாள் முதல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம். சிலர் 18 வயசிலே வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று சொல்லுவார்கள். சிலர் திருமணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம். பலரும் பலவிதமான அபிப்பிராய வித்தியாசங்களோடு பேசக்கூடும். ஆனால் வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே என்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. இயேசுவை சந்தித்த உடனே பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த லட்சியம் புரிந்தது, அவருக்கு புலப்பட்டது. அந்த லட்சியம் என்ன? 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 14வது வசனம். அப்போஸ்தலர் 22:14. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னே தெரிந்து கொண்டார். வாழ்க்கையின் நோக்கம் இவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. நோக்கம் என்ன? எதற்காக பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறிய வேண்டும். தேவனுடைய திருவுளம் என்றால் அவருடைய திரு சித்தம், அவருடைய மனதின் விருப்பம். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீதிபரரை தரிசிக்க வேண்டும். அவரோடு கூட உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். நீதிபரரை தரிசிக்க வேண்டும். அவரோடு கூட சஞ்சாரம் செய்ய வேண்டும். அவருடைய திருவாய் மொழியை கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டு எப்பொழுதும் நடக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் உன்னை தெரிந்து கொண்டார். இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று பவுல் அறிந்து கொண்ட பிறகு நோக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் தீர்மானம் எடுத்தார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றே வாழ்க்கையை நடத்தினார். அந்த நோக்கம் என்ன? 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், எப்படியாகிலும் நான் இயேசுவை அறிய வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். அவருடைய பாடுகளில் நான் ஐக்கியப்பட வேண்டும். இறுதியில் மகிமையில் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவரோடு கூட நான் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நோக்கங்கள், ஆழ்ந்த இந்த நோக்கங்கள், இதை நான் பிடித்து கொண்டேன், இதை நான் பெற்றுவிட்டேன், இந்த நோக்கத்தை நான் அடைந்து விட்டேன், இந்த நோக்கத்தை நான் வாழ்விலே எட்டிவிட்டேன் என்று என்னால் சொல்ல முடியாது. அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை என்று சொல்லுகிறார். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன்
அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கு என்றால் திசை, நோக்கத்தோடு லக்கை நோக்கி தொடர்கிறேன். எனக்கென்று குறிப்பிட்ட லக்கு இருக்கிறது. எந்த ஒரு விளையாட்டானாலும் அடைய வேண்டிய லக்கு என்று ஒன்று இருக்கிறது, லட்சியம் என்று ஒன்று இருக்கிறது. ஓட்டப்பந்தயம் என்று எடுத்துக்கொள்வீர்களானால் நீங்கள் அடைய வேண்டிய அந்த நிறைவு முனை ஒன்று இருக்கிறது. அந்த நிறைவு முனையை நீங்கள் எட்டிவிட்டீர்களானால் நீங்கள் தரமாக ஓடினீர்கள், தகுதியோடு ஓடினீர்கள் என்றால் உங்களுக்கு பாராட்டு, பரிசு பொருள் இருக்கிறது. பந்தய பொருள் அதுதான். இங்கேயும் லக்கை நோக்கி தொடர்கிறார். பந்தய பொருள் என்ன? இயேசுதான் அந்த பந்தய பொருள். இயேசுதான் இவருக்கு பந்தய பொருள். மோட்சம் அடைவது இவருடைய லட்சியம் அல்ல, மோட்சம் லக்கு அல்ல. இயேசுவை போல மாறுவது, அவரோடு கூட சஞ்சரிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருடைய சித்தத்தை அறிவது, இதை தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமாக கொண்டார். இதை நான் அடைந்தாயிற்று என்று நான் ஒருபோதும், எட்டிவிட்டேன் இந்த லக்கை என்று நான் ஒருபோதும் எண்ணியதில்லை. இயேசு மிகவும் புதுமையானவர். இயேசுவை அறிவது என்பது ஒரு பெரிய வாழ்க்கையில் அபாரமான செயல். தொடர்ந்து 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 அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்காளியாக மாற வேண்டும். அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய பொறுமை, அநேக விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரை போல மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். அதுதான் லக். அந்த நோக்கத்தை எட்டுவதற்கு நான் ஒருபோதும் சோம்பலாய் இருப்பதில்லை, சோர்ந்து போவதில்லை, அதை ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு கவனியுங்கள், இந்த லட்சியத்தை அடைவதற்கு என்ன செய்கிறேன்? ஒன்று செய்கிறேன். ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். என்ன காரியம்? இந்த ஒரு காரியம் என்ன? இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு பல காரியங்களை அவர் விட வேண்டியதாக இருக்கிறது, சரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது, பல காரியங்களை அகற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்வதற்கு, லட்சியத்தை அடைவதற்கு பல விஷயங்களை சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கவனிப்பீர்களானால், இந்த எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். லாபமாக இருந்தவைகளை நஷ்டம் என்று எண்ணினார். ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு காரியம் என்ன? இயேசுவை போல மாறுவது, இயேசுவை அறிவது, அவரோடு கூட சஞ்சரிப்பது, அவரை அறிகின்ற அறிவு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வது. இதற்காக அநேக லாபமான காரியங்களை நஷ்டம் என்று எண்ணினார். இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் பல விஷயங்களை நஷ்டமாக எண்ணினார். யோசித்து பாருங்கள், பல நேரங்களில் ஒரு லட்சியத்தை அடைவதற்கு பல நல்ல விஷயங்களை கூட நம்ம விட வேண்டியதாக இருக்கும். சிலர் நல்ல படிக்கிறவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒருவேளை விளையாட்டிலே அதிகமான ஆர்வம் ஏற்பட்டுவிடும், திறமைகள் வெளிப்படும். அப்பொழுது சில நேரங்களில் விளையாட்டில் கவனம் செலுத்துவார்கள். படிப்பு நல்லது தான், ஆனால் படிப்பிலே கவனம் குறைந்துவிடும். ஆனால் விளையாட்டிலே சிறப்பாகி விடுவார்கள். சரியாக சில நேரங்களில் எப்படியோ தக்கி முக்கி 12 பாஸ் பண்ணுவாங்க, ஆனால் விளையாட்டில் சிறப்பாகி விடுவார்கள். சில நல்ல விஷயங்களை கூட லட்சியத்தை எட்டுவதற்கு விட வேண்டியதாக இருக்கிறது. லாபமாக இருந்தவைகள், நல்லவைகள் சில நேரங்களிலே, ஆனால் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டார். உலகத்திலே அவருக்கு பலவிதமான செல்வாக்கு, செல்வம், சிறப்பு, பெருமை, புகழ் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் நஷ்டமாக எண்ணினார். ஒரு காரியத்தில் சிறப்பாவதற்கு எத்தனையோ நல்ல காரியங்களை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு பல ஆசைகள் இருக்கும், பலவிதமான விருப்பங்கள் இருக்கும்,
ஆனால் அதை செய்ய முடியாது. செய்தால் இந்த லட்சியத்தை அடைய முடியாது. ஆகவே ஒழுக்கம், கற்பு, விளையாட்டிலே நேர்த்தி, உடற்பயிற்சி, பலவிதமான ஆகார கட்டுப்பாடுகள் பலதையும் தங்களுக்கென்று நியமித்து கொண்டு அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னேறுகிறார்கள். அதுபோலவே பவுலப்போஸ்தலன் இந்த லட்சியத்தை நிறைவேற்ற ஒன்று செய்கிறார். அதில் ஒன்று லாபமாக இருந்தவைகளை நஷ்டமாக எண்ணுவது. சில உலக பெருமைகளை குப்பையாக எண்ணினார். நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். 11வது வசனத்திலே குப்பையாக எண்ணுகிறேன். ஆக அதுவும் முக்கியம். சில விஷயங்களை குப்பையாக எண்ணுகிறார், அதை தூக்கி எறிந்து விட்டார். இனி அதை திரும்பி பார்ப்பதில்லை. அது எனக்கு குப்பை. ஒரு காலத்தில் அது மேன்மையாக தென்பட்டிருக்கலாம், அநேகரால் மதிக்கப்பட்டது, உயர்ந்ததென்று அநேகர் சொன்னது. ஆனால் இயேசுவை அறிகிற அறிவுக்கு அது தடையாயிருப்பதினால் அதை குப்பையாக கருதுகிறேன். இன்னும் நீங்க கவனிச்சிங்கன்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் இந்த மேட்டிமையான எண்ணத்தை நான் தூக்கி எறிகிறேன். அதற்கு எதிராய் நான் செயல்படுகிறேன். அந்த மேட்டிமையான சிந்தை, அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளுகிறேன். நான் அடைந்தாயிற்று, நான் இப்போ தேர்ச்சி பெற்றுட்டேன், முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், இப்போ எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையான எண்ணம், அதற்கு நான் இடம் கொடுப்பதே இல்லை. என்னுடைய லட்சிய கனவை அடைய இந்த எண்ணத்திற்கு நான் இடம் கொடுப்பதில்லை. சிலர் சரிவர அறியாமலேயே அறிந்தது போல அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இவரோ அநேக காரியங்களை அநேகரை காட்டிலும் அறிந்திருந்தும் தேவனிடமிருந்து அநேக வெளிப்பாடுகளை பெற்றிருந்தும் இந்த மனிதன் அந்த மமதையான மேட்டிமையான எண்ணத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் அதுக்கு ஓய்வே கொடுக்கல. அந்த ஆசையை நான் நிறைவேற்றுவதற்காக மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட முன்னேறி கொண்டிருக்கிறேன், இந்த ஒரே ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு. அடுத்து சொல்லுகிறார், இந்த எண்ணத்தை, இந்த ஒன்றை நிறைவேற்றுவதற்கு பின்னானவைகளை மறக்கிறேன் என்று சொல்லுகிறார். பின்னானவைகளை மறக்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். இதுவும் அந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு தான். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். பின்னானவைகள் என்றால் பவுலப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக இயேசுவையும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களையும் பகைத்தார், அவர்களை ஒடுக்கினார், சபையை பாழாக்கினார், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார், சிலரை கொலையும் செய்தார், கிறிஸ்தவர்களை அவமானப்படுத்தினார். அவருடைய வாயினாலே அவர் சொல்லுகிறார், நான் சபையை பாழாக்கினவன், சபையை துன்பப்படுத்தினவன். அவருக்குள் இருந்த அந்த வைராக்கியம் சத்தியத்தின் மீது கட்டப்பட்டது அல்ல. ஆகவே அவர் அவிதமாய் நடந்து கொண்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. எந்த இயேசுவையும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களையும் அவர் துன்புறுத்தினாரோ அதே இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக பாடு அனுபவிப்பதற்கு அவர் முன் வந்தார். தன் ஜீவனை கூட அவர் இப்பொழுது அருமையாக எண்ணவில்லை. எப்படியாகிலும் இந்த சுவிசேஷத்திற்காக ஜீவன் போனாலும் பரவாயில்லை, அதை எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். அதில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் அவருடைய மனசில் சில நேரங்களில் குற்ற மனசு அவரை உறுத்தக்கூடும். நீ இப்படி செய்தவன், சபையை பாழாக்கிறவன், இந்த காரியத்தை செய்தாய், சிலரை கொலை செய்தாய். இது அவர் மனதை பாதிக்கலாம், வேதனையை ஏற்படுத்தலாம். ஆனால் பவுலப்போஸ்தலன்
பின்னானவைகளை மறக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் மறக்கிறதுல இதுவும் இருக்கிறது, குற்ற மனசாட்சி, கில்ட்டி கான்ஷியன்ஸ், குற்ற மனசு. சாத்தான் அடிக்கடி நமக்குள்ளே குற்ற மனசை கொண்டு வரக்கூடும். நம்முடைய பழைய பாவங்கள், நம்முடைய பழைய வீழ்ச்சிகள், நம்முடைய பழைய தோல்விகள், இவைகளை குறித்து அடிக்கடி உங்களை நினைவுபடுத்தி துக்கப்படுத்தக்கூடும். நீ இப்படி செய்தாய், இப்படி செய்தாய், இப்படி செய்தாய். இப்படி கேட்க கேட்க பலராலும் தங்களை தாங்களே மன்னிக்க முடியாமல் அவர்கள் உள்ளுக்குள்ளே நொந்து கொள்ளுகிறார்கள். தற்கொலை எண்ணங்கள் அவர்களை மேலோக்கி அவர்கள் மீது மேலோங்குகிறது. அவர்களால் மன்னிக்க முடியவில்லை. பிசாசு கொடுப்பது இந்த கொல்லும் குற்ற மனசு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பாவ உணர்வை கொடுக்கிறார், மனந்திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்மையாய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா நியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மையாய் அறிக்கையிட்டால் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு அவர் கேரண்டி அவரே கொடுத்திருக்கிறார். நானே உன் மீறுதல்களை குலைத்து போடுவேன், அதை இனி ஒரு காலம் நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் அமிழ்த்தி போடுகிறவர். நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் அமிழ்த்துகிறவர். அந்த இடத்துல பின்பு தூண்டில் போடவே மாட்டார், வலை விரிக்கவே மாட்டார். அமிழ்த்தி போட்டதை பிடிப்பதற்கு அவர் நினைக்கவே மாட்டார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்விலே அவர் அனுபவத்திலே அவர் கண்டது, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னதாக எரிந்து விடுகிறார், போட்டு விடுகிறார். திரும்பி பார்ப்பதே இல்லை, நினைத்து கூட பார்ப்பதில்லை. செய்த பாவத்தையே நீங்கள் நினைத்து உங்களை வருத்தப்படுத்தாதீர்கள். இந்த கொல்லும் கொடிய குற்ற மனசிலிருந்து வெளியே வாருங்கள். திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்தில் நீங்கள் நினைவுபடுத்தாதீர்கள். அவர் நினைப்பதே இல்லை, அவர் உங்களை பூரணமாய் மன்னித்து விட்டார். நீங்கள் உங்களை மன்னியுங்கள், உங்களை நீங்களே மன்னியுங்கள், இயேசுவின் மன்னிப்பை கொண்டாடுங்கள். குற்ற மனசு அது மட்டுமில்ல, பலவிதமான நல்ல விஷயங்கள், அதையும் நாம் மறக்க வேண்டும். பல நல்ல விஷயங்களையும் மறக்க வேண்டும். இங்கே நம்ம கவனிக்கும் போது பலதும் லாபமானவைகள், அவைகளையும் மறக்க வேண்டும். சில நல்ல விஷயங்கள் நம்முடைய லட்சியத்தை எட்ட விடாமல் அது தடுத்து விடக்கூடும், அதையும் நாம் மறந்தாக வேண்டும். எத்தனையோ நல்ல விஷயங்கள். சச்சின் டெண்டுல்கர் இவ்வளவு சிறப்பான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கிரிக்கெட்டுக்கு இந்தியாவிலே உருவெடுத்தார் என்றால் பல நல்ல விஷயங்களையும் அவர் விட வேண்டியதாக இருந்தது. ஆகவே தான் இந்த லட்சியத்தை எட்ட முடிந்தது. சில காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் நாம் ஒதுக்கியாக வேண்டும். பல காரியங்கள் நம்மை பின்னோக்கி இழுக்க விட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்தில் சகலவித நன்மைகளையும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கொடுக்கத்தான் செய்கிறார். என்ற போதிலும் சில விஷயங்கள் என்னுடைய ஆன்மீக உயர்ச்சிக்கு, முதிர்ச்சிக்கு, வளர்ச்சிக்கு தடையாக இருக்குமானால் அதை நானே ஏற்றுக்கொண்டு விட்டுவிட வேண்டும். நம்மீது நாமே ஒரு நசரேய விரதத்தை ஏற்றுக்கொள்வது போல, எல்லாருக்கும் அது சரிதான், ஆண்டவர் கொடுத்தது தான், நியாயமானது தான், ஆனால் அது என்னுடைய இந்த லட்சியத்தை எட்டுவதற்கு அது சரியாக இருக்காது. ஆகவே நான் அதை விட்டு விடுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களிலே அதை போல சொல்லுகிறார். அவைகளை மறக்கிறேன். சில நல்ல விஷயங்கள் இன்னும் நாம் கவனிக்கும் போது சில விஷயங்களை நாம் மறக்க வேண்டும். சில உள் காயங்கள்,
உள் மன குமுறல்கள் நமக்குள்ளே இருக்கலாம். சில வேதனைகள், சில துயரங்கள், சில துக்கங்கள், பணப்பிரச்சனை. நம்ம ஒவ்வொருவருக்கும் பணப்பிரச்சனை இருக்கிறது. யாருக்கு தான் பணப்பிரச்சனை இல்லை? இந்த நாட்களில் சொல்ல வேண்டியதே இல்லை. நமக்கு நிறைய விஷயம் செய்வதற்கு இருக்கிறது, ஆனால் அதற்கு போதுமான பணம் இல்லை. யார் கொடுப்பா? ஒரு பணப்பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம். இது நம்மை ஓயாமல் நெருக்கடிக்குள் தள்ளுகிறது. பவுலுக்கும் பணப்பிரச்சனை இருந்தது. அவருடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு பிரச்சனைகள் இருந்தபோது தன் சொந்த கையினாலே கூடார வேலைகளை செய்கிறார். நேரம் எடுத்து அவைகளை செய்கிறார். அதற்குரிய ஆயுதங்களை எல்லாம், கருவிகளை எல்லாம் கையிலே கொண்டு செல்லுகிறார். வாய்ப்பு கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது அவசரமாய் அதை செய்து விற்பனை செய்கிறார். தனக்கு வேண்டியதற்கு மாத்திரமல்ல, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யவும் அந்த கூடார தொழிலை செய்கிறார். வறுமை, பண நெருக்கடி, இவைகளையெல்லாம் நீங்கள் தடையாக நீங்கள் நினைக்காதீர்கள். நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் மகிமையில் நிறைவாக்குவார். இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர், உங்களுடைய குறைவு என்னதென்று அவருக்கு தெரியும். ஆண்டவர் அதை நிச்சயமாய் தருவார். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் அவ்வளோ சாதாரணமாக சம்பலாக விற்கிது. அதை குறித்து கூட, அந்த அடைக்கலான் குருவிகளை குறித்து கூட ஆண்டவர் அக்கறைப்படுகிறவர். நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளவு விசேஷம். பூக்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார். இவைகளையெல்லாம் போஷிக்கிறார் என்றால், இந்த பூக்களுக்கெல்லாம் அவர் உடுத்து வைக்கிறார், மனத்தை கொடுக்கிறார் என்றால், உங்களையும் என்னையும் எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகவே இவைகள், இந்த தேவைகள் உங்களை நெருக்கடிக்குள்ளிருந்து எப்போதும் பின்னாக இழுக்கக்கூடாது. இந்த நெருக்கடிகள் முன்னோக்கி போங்கள். சில நேரங்களில் நம்முடைய வியாதி, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய துக்கம் நம்மளை எழும்ப விடாமல், நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது போன்று இருக்கலாம். பவுலுக்கு சரீரத்தில் சாத்தானால் கொடுக்கப்பட்ட ஒரு முள் இருந்தது. தேவன் அனுமதித்திருந்தார். ஒரு சாத்தானுடைய தூதன் குட்டி கொண்டே இருந்தான். அது என்ன வியாதி என்று தெரியவில்லை. தோல் வியாதியாக இருந்திருக்கலாம். உடம்பெல்லாம் ஒருவேளை அரிப்பு ஏற்பட்டு சொறி சிறங்குகள் இருந்திருக்கலாம். ஆறாத புண்கள். சிலருக்கு நமக்கு தெரியும், படர்தாமரை என்றெல்லாம் இருக்கிறது. அரிப்பு ஏற்படுகிறது. வேர்வை படும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடம்புலேருந்து செதில் மாதிரி கீழே விழுது. பாடுபடுத்தும், அரிப்பு ஏற்படும். என்ன வியாதி என்று தெரியவில்லை. கண்ணிலிருந்து ஒருவேளை அவருக்கு எப்பொழுது நீர் வடிவதா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா தெரியவில்லை. கலாத்தியர் எழுதும் போது, நீங்கள் என்னை அருவருக்காமல் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். என்ன கஷ்டம், என்ன பாடு என்று தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் வெவ்வேறு நேரங்களிலே அவர் ஜெபித்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த பலகீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று. ஆனால் ஆண்டவரோ இந்த 3 முறையும் ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும் என்றே சொல்லிவிட்டார். இறுதியாக அவர் ஜெபிக்கும் போது, என் கிருபை உனக்கு வேண்டுமா அல்லது சுகம் வேண்டுமா என்று கேட்டிருப்பார் போல தெரிகிறது. அவர் முடிவெடுத்து சொன்னார், உன்னுடைய கிருபை மட்டும் எனக்கு போதும் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய் விளங்கும் என்று. இவ்விதமாக அதை ஏற்றுக்கொண்டார். சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டங்கள் அதற்கு முடிவே இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம். ஓயாத மழை போல எப்பொழுதும் உங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கலாம். இந்த கஷ்டம் என்னைக்கு தீரும், என் பாடு என்னைக்கு தீரும், என் வேதனை என்னைக்கு நீங்கும் என்று நீங்கள் ஒருவேளை உள்ளுக்குள்ளே புலம்பிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை வைத்து பிசாசு உங்களுடைய முன்னேற்றத்தை வெகுவாய் தடுத்து விடக்கூடும்.
உங்களை பின்னால் கட்டி இழுக்கிறதுக்கு இதையே பயன்படுத்திடுவான். அறிந்து கொள்ளுங்கள், அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் நாம் வைத்து விடலாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரிடத்தில் அதை விட்டுக் கொள்ளுங்கள். பிரச்சனை தீராமல் இருந்த போதும், என்ன நடந்த போதும், சொந்த மனைவியே அதை தாங்க முடியாமல் நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்ன போதிலும் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். என் நம்பிக்கையில் நான் முன்னேறிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் வரும், அவரை நான் பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் சொந்த கண்களாலே அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காரியங்கள் உங்களை பின்னோக்கி இழுப்பதற்கு விட்டுவிடக்கூடாது. சில நேரங்களில் இன்னும் சில விஷயங்கள் நம்மை பின்னோக்கி இழுக்கலாம். நமக்கு எதிரான மனிதர்கள், நம்மை விமர்சிக்கக்கூடிய மனிதர்கள், நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள். இந்த 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாருங்கள் என்றெல்லாம் சொல்லும்போது துருபதேச கொள்கைக்காரர்கள் சபைக்குள்ளே தந்திரமாய் நுழைந்து ஜனங்களை விசுவாசத்தை விட்டு கவிழ்த்து விடக்கூடிய துருபதேச கொள்கைக்காரர்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 11 13வது வசனம், 11:13, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். பவுலுக்கு எதிராக செயல்படக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலைவராக சமூகத்தில் போற்றப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்தவர்கள். பவுல் என்ன செய்தாலும் அதை விமர்சிக்கிறவர்கள், அதை குற்றப்படுத்துகிறவர்கள். They criticize always. அவர்கள் நிறைய வதந்திகளை பரப்புறாங்க. அவருடைய நோக்கங்களை தவறாக கணிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. இவருடைய துன்பத்தோடு கூட துன்பத்தை கூட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் சூழ்ந்து இருக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நம்ம மேலே உள்ள பொறாமையினால, கோபத்தினால, எரிச்சல்னால நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியவங்க நம்ம துக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். உங்களை விமர்சிக்கிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், உங்களை பாடுபடுத்துகிறவர்கள், உங்களுக்கு துன்பம் கொடுக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அநேகர் இருக்கக்கூடும். இந்த ஜனங்களையெல்லாம் நம்ம மன்னிக்கிறோமா? இவர்களையெல்லாம் கர்த்தர் நமக்கு நம்மை உருவாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் என்று நாம் அறிய வேண்டும். இவர்கள் மீது நம்ம கோபமோ, இவர்களுக்கு எதிராக ஆதங்கப்படவோ வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு நம்மை நல்ல மனிதர்களாக உருவாக்குகிறார். அவர்கள் வேண்டுமென்றால் தங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தி நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை கருவியாக பயன்படுத்தி நம்மை இன்னும் அதிகமாய் திறமை மிக்கவர்களாக, தேவனுக்கு திறமை மிக்க கருவிகளாக தேவன் உருவாக்குகிறார். ஆகவே பயன்படுத்தி கொண்டு அவர்கள் என்னவோ செய்யட்டும், நம்ம அவர்களை மன்னிக்க வேண்டும். உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு குடிக்க பானம் கொடு. இப்படி நீ செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையிலே குவிப்பாயே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பினால் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவருடைய குற்றத்தை உணர வைப்பது, சொல்லி காண்பிப்பதனால் அல்ல, அன்பினால் செய்வது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடேன் என்று திருக்குறளில் ஒரு குறள் இருக்கிறது. திருக்குறள் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட பிறகுதான் குறள் எழுதப்பட்டது.
திருக்குறளில் காணப்படும் அநேக உண்மைகள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அவர் ஒருவேளை புதிய ஏற்பாட்டை படித்திருக்கலாம், புதிய ஏற்பாட்டை படித்திருந்திருக்கலாம். புதிய ஏற்பாட்டின் சிந்தனைகள் அங்கே இருக்கிறது. ஆகவே மற்றவர்கள் செய்கிற தீமைக்கு பதில் தீமை செய்வது அல்ல. சிலர் அப்படி சொல்லலாம், தீமைக்கு தீமை செய், பதிலுக்கு பதில். சிலர் சொல்லலாம், தீமைக்கு தீமை செய்யாதே என்று சொல்வார். இயேசு சொல்லுகிறார், தீமைக்கு நன்மை செய், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் ஜெபியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். சிலர் உங்களுடைய வாழ்விலே முன்னேற்றத்தை இவர்களை குறித்தே சிந்தித்து சிந்தித்து அவர்களை மன்னிக்க முடியாத தன்மையினால் நீங்கள் முன்னேற முடியாமல் ஒருவேளை போய்விடும். இது உங்களுடைய இந்த சிந்தனைகள், இந்த மன்னிக்க முடியாத தன்மை, இந்த எரிச்சல், இந்த கோபம், இந்த உள் மன கசப்பு, உள் மன காயங்கள், சிலர் மேல் நீர் வைத்திருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், இது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடை செய்ய விட்டு விடாதீர்கள். ஜெபியுங்கள், அவர்களை மன்னியுங்கள். மன்னிப்பவர்கள் கேட்காவிட்டாலும் அவர்களை மன்னியுங்கள். மன்னிப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. என்னை நோகடித்தவர்கள், என்னை துக்கப்படுத்தினவர்கள், ஆனால் இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்ளுகிற உயர்ந்த மாண்பு அது மன்னிப்பு. கேட்காமலேயே இயேசு மன்னித்தார். நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்காவிட்டால் நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். மனப்பூர்வமாய் இயேசு மன்னித்தது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இவைகளெல்லாம் சில பின்னாடி இருந்து நம்மை இழுக்கக்கூடிய காரியங்கள். மறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள். நீங்கள் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் நீங்கள் வந்த நிலையை மறக்கக்கூடாது. ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீமையை மறந்து விடுங்கள். மன்னிக்கவும் அதை மறக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிய கிருபை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபாரமான செயல் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நடந்தாலன்றி மன்னிக்கவோ மறக்கவோ முடியாது. இது போன்ற காரியங்கள் பவுலை பின்னோக்கி இழுக்காதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாய் காத்து கொண்டார். ஆகவேதான் பின்னானவைகளை மறக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, சில சாதனைகளை மறக்க வேண்டும். பவுலுடைய வாழ்வில் சாதனைக்கு பஞ்சமே இல்லை. பன்முகத்தன்மை கொண்டவர். அவருக்கு அநேக வெளிப்பாடுகள் தேவனால் கிடைத்திருந்தது. பல புத்தகங்களை வேதாகமத்தின் பகுதியாகவே அவர் எழுதிவிட்டார். அநேக சபைகளை ஸ்தாபித்தார், அநேக ஊழியர்களை உருவாக்கினார், தேவனுக்காக நிறைய பிரயாணம் செய்தார், சுவிசேஷத்தை அன்றைக்கு அறியப்பட்ட உலகம் எங்கும் ஸ்தாபித்தார், அநேக அற்புதங்களை நடப்பித்தார். சாதனைகள் அநேகம் இருக்கிறது. ஆனால் இதையே சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் நம்முடைய முன்னேற்றம் வெகுவாக தடைபடும். சாதனைகளையும் நாம் மறக்க வேண்டும். இவ்வளவு செய்து விட்டேன், இத்தனையும் நான் சாதித்து விட்டேன், போதும் என்ற நிலைக்கு நம்முடைய மனது ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. ஒரு சிறந்த ஓவியர் ஒருத்தர் இருந்தார். அவரிடத்தில் ஓவியம் கற்றுக்கொள்வதற்காக மாணவனாக மற்றொருவர் சேர்ந்தார். சில ஆண்டுகள் அவரோடு கூட பணியாற்றி இந்த ஓவியம் வரைவதனுடைய நுணுக்கங்கள் அநேகவற்றை அவர் கற்று தேர்ச்சி அடைந்தார். இந்த நல்ல பயிற்சிக்கு பிறகு அவனுக்கு ஒரு பரீட்சை போன்று ஒன்று வைத்திருந்தார். ஒரு நீதி கற்றுக்கொண்ட சகல திறமைகளையும் நுணுக்கங்களையும் பயன்படுத்தி நல்ல ஒரு ஓவியத்தை நீ தீட்ட வேண்டும், வரைய வேண்டும் என்று சொன்னார். சில நாள் எடுத்துக்கொண்டான். மிக நுணுக்கமாக, ஜாக்கிரதையாக, நேர்த்தியாக, கவர்ச்சிகரமாக, அழகாக அவன் ஒரு நல்ல ஓவியத்தை வரைந்து முடித்தான். அவனுடைய ஆசிரியர் அதை கண்டு பெருமிதப்பட்டார்.
பார்த்தவர்கள் எல்லாரும் குருவை மிஞ்சின சீஷன் என்று சொல்லி பாராட்டினார்கள். மிக நேர்த்தியாக இருந்தது. கடைசியாக அந்த ஓவியர் சொன்னார், இப்பொழுது உன்னுடைய பயிற்சி முடிந்தது, எல்லா திறமையும் பெற்றிருக்கிறாய், ஆகவே நீ இனி போகலாம், உன்னுடைய காரியத்தை நீயே பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். அவன் போகும்போது இந்த ஓவியத்தையும் எடுத்துக்கொண்டு போனான். தன்னுடைய வீட்டிலே கொண்டு போய் அதை அழகாக ஃப்ரேம் அதற்கு போட்டு நல்ல இடத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் அதை சுவரிலே அதை சேர்த்து வைத்தான். அவருடைய வீட்டுக்கு வந்தவர்கள் போனவர்கள் எல்லாருமே அதை பாராட்டினார்கள், பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். காலங்கள் சற்று கடந்தது. அவருடைய அந்த பழைய வயதான ஓவியர் ஒரு நாள் வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருந்தார். அவர் வந்தார். அந்த ஓவியம் அவருடைய கண்களில் பட்டது. வந்தவருக்கு உபசரணை எல்லாம் செய்தார். அது பிறகு இந்த ஆசிரியராயிருந்த அந்த ஓவியரை அவருக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க அதுக்கான வேலையாக இவர் போயிட்டார். அந்த ஓவியம் சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. திடீரென்று ஒரு வீட்டில், அவருடைய வீட்டில் நிறைய ஓவியம் வரைவதற்கான ப்ரஷ்ஷு, இங்கு, மை எல்லாம் இருந்துச்சு. ஒரு ப்ரஷ்ஷில் மையை தொட்டு அந்த அழகான ஓவியத்தின் மீது தாறுமாறாக அவர் மையை தேய்த்து விட்டார். அது அலங்கோலமாக மாறியது. ஓரளவு தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு ஓடி வந்தவன் திடீரென்று பார்த்தால் தான் அழகாக வரைந்து அநேகரால் பாராட்டு பெற்ற, ஏன் அவருடைய ஆசான் இங்கே இருக்கிறாரே அவரும் கூட பார்த்து வியந்த இந்த அழகிய ஓவியம் இப்பொழுது மையினால் மாசுபடுத்தப்பட்டு அது அசூசிப்பட்டிருக்கிறது. ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அவனால் சகிக்க முடியலை. அவனுடைய உணர்வுகளை அடக்க முடியாமல் அழுதான், கோபம் கொண்டான், கொதித்தான். அந்த ஓவியர் ஆசிரியரை பார்த்து கனைத்தான். ஏன் இப்படி செஞ்சீங்க? அலங்கோலப்படுத்திட்டீங்களே, இனி என்னைக்கு இதை செய்ய முடியும்? அவர் சொன்னார், உன்னுடைய நன்மைக்காக இதை செய்கிறேன், இது உனக்கு நன்மையாக இருக்கும் என்று. திரும்ப சொன்னார், இதையே நீ வைத்து ரசித்து கொண்டே இருப்பாயானால் இதைவிட சிறப்பான ஒன்றை உன்னால் படைக்க முடியாமல் போய்விடும். உனக்குள்ளே இதைவிட சிறப்பாக ஓவியங்களை வரையக்கூடிய ஆற்றல் உனக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. ஆகவே அதை வெளிப்படுத்தி இதைவிட சிறப்பான ஒன்றை செய் என்று சொன்னார். அந்த சரித்திரம் இப்படி முடிகிறது. அதை விடவும் மிகவும் நேர்த்தியான ஓவியத்தை அவன் திரும்ப வரைந்தான். தன்னுடைய பழைய சாதனையை முறியடிக்க அவனாலே முடிந்தது. நாம் சில நேரங்களில் நம்முடைய சாதனைகளையே நாம் தியானித்து கொண்டே இருப்போமானால் நம்மால் புதிய சாதனைகளை நிகழ்த்த முடியாது. ஆகவே நம்முடைய முந்தைய சாதனைகளையும் நாம் மறக்க வேண்டும். பவுல் பின்னானவைகளை மறக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவ்வளோ சபை கட்டியிருக்கிறேன், இவ்வளோ ஊழியர்களை உருவாக்கியிருக்கிறேன், இவ்வளோ ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறேன், இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் முன்னேற முடியாது. நம்முடைய சாதனைகள் இதுவரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்திருந்தாலும் சரி, அது முதல் திரும்பவும் தாழ்மையுள்ள சிந்தையோடு முன்னேற வேண்டும். எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். அடுத்து முன்னானவைகளை நாடுகிறேன். முன்னானவைகள் என்ன? இயேசுவை போல மாறுவது, இயேசுவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வது, அவருடைய மகிமையை பங்கடைவது, அவருடைய சுபாவத்தில் பங்கடைவது, அவருடைய பாடுகளில் பங்கடைவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவது. இதுவைகள்தான் அவருக்கு முன்னாக இருக்கிறது. முன்னானவைகளை நாடி அவருடைய லட்சியங்களில் ஒருபோதும் அவர் குறைத்து கொண்டதே இல்லை.
நோக்கத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்துகிறார். நான் நோக்கம் இல்லாமல் வாழ மாட்டேன், லட்சியம் இல்லாமல் ஆகாயத்தில் சிலம்பு அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டேன்னு சொல்றார். அதனால லட்சியத்தோடு அவர் ஓடுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, இந்த பந்தய பொருள், இந்த பரிசு பொருள் இயேசுதான். இயேசுவையே நோக்கி ஓடுகிறார். முன்னானவைகளையே நாடுகிறேன். அங்கிருந்து கவனத்தை எங்கேயும் திசை திருப்புறதே இல்லை. வேதாகமத்தில் ஒன்றை மட்டும் நாடிய பல மனிதர்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் சிங்கிள் மைண்டட்னஸ்ன்னு சொல்றோம். ஒரே ஒரு சிந்தையோடு ஓடிய பலரும் வெற்றி ஆளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேதாகமத்தில். மோசேக்கு ஒரே ஒரு சிந்தை தான், தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும், அவருடைய வழியை அறிய வேண்டும். இந்த ஒரு சிந்தை தான் அவரை வேற எந்த விதமான ஆணவத்திற்கோ அல்லது அகம்பாவமான எண்ணத்துக்கோ இடம் கொடுத்ததே இல்லை. ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே வழிநடத்துகிறார். ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் 6 லட்சம் காலாட்கள், யுத்த புருஷர் 6 லட்சம் பேர் அவரோடு கூட இருந்தாங்க. எவ்வளோ பெரிய படை பாருங்க, 6 லட்சம் பேர். யுத்தம் செய்யக்கூடிய பட்டாள வீரர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். 20 வயதிலிருந்து மேற்பட்டவர்கள், யுத்தம் செய்யக்கூடிய புருஷர் 6 லட்சம் பேர். இதை மாதிரி எத்தனை லட்சம் பேர் சோடைகளான வாலிபர்களாக இருந்திருப்பாங்க பாருங்க. 20 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் யுத்தம் செய்ய முடியாதவர்கள், பலவீனமானவர்கள், தேர்ச்சியில் தோற்று போனவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள், அவருடைய உடன் பிறந்தவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, வயசானவங்க, சிறு பிள்ளைகள். இது போக பல ஜாதியான மக்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலோரோடு கூட சேர்ந்து வரவும் செய்தார்கள். தேவனுடைய மகத்துவ வல்லமையினால் தொடப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்த்து ஒரு 66 லட்சம் பேர் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. 66 லட்சம் பேரை ஒரு மனுஷன் வழி நடத்திட்டு வர்றார். அந்த நாட்களில் சாப்பாடு அற்புதமாக கொடுக்குறார். வானத்திலிருந்து அவங்களுக்கு அப்பம் வருகிறது, கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது. என்ன ஆச்சரியம்! இந்த மனிதனுடைய சிந்தையெல்லாம் தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய பெருமை. இவர் கையை நீட்டினா கடலே 2ஆ போயிடுது. இவர் ஓங்கி கோலை வச்சு அடிச்சா தண்ணி தானா வருது. இதையெல்லாம் எண்ணவே இல்லை. அவருடைய சிந்தை எப்பொழுதும் தேவனுடைய மகிமை மகிமை. அவருடைய கண் பார்வை எப்போதும் தேவன் மேலேயே இருந்தது. நோக்கத்தோடு வாழுகின்ற வாழ்க்கை. சிறப்பான தலைவராக அவர் இருந்தார். தேவனுடைய வழியை அறிய வேண்டும் என்று விரும்பினார். வேதாகமத்தில் ஆசா என்ற ஒரு மனிதன் 73வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் நிறைய பேரை பார்த்து மனசோர்வடைஞ்சு போயிட்டார். நோக்கம் கொஞ்சம் சிதற ஆரம்பிச்சிருச்சு. நோக்கத்தோடு தான் வாழ்ந்தார், ஆனால் நோக்கம் கொஞ்சம் சிதறிடுச்சு. எப்போ துன்மார்க்கர், கேடிகள், அயோக்கியர்கள், தேவனை மதிக்காதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க செழிப்பாக இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒன்று விரும்பினா கூட விரும்புறதுக்கும் மேலே அவங்களுக்கு காரியம் நடக்குது. அவங்க நினைச்சதை செய்கிறாங்க, நினைச்சதை இந்த பூமியில் சாதிக்கிறாங்க, நல்ல வெயிட்டாக வாழ்கிறாங்க. அவங்க வார்த்தைக்கு செல்வாக்கு இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஆனால் நான் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், அவருக்கு பிரியமாக நடக்கணும்னு ஒவ்வொரு நாளும்
பார்த்து பார்த்து காலடி எடுத்து வைக்கிறேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வேதனை, எவ்வளோ துயரம், ரொம்ப சங்கடப்படுறார். நான் சும்மா தான் என் கையை கழுவுறேனா சுத்தமாக இருக்க, என் இருதயத்தை சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாடுபடுறதெல்லாம் வீணான்னு நினைக்கிறார். இந்த எண்ணத்தோடு அவர் இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவருடைய சந்நிதிக்கு அவர் சென்றார். கர்த்தர் அவருக்கு பரலோகத்தின் பார்வையை கொடுத்தார். அவருடைய பார்வையை கொஞ்சம் ஆண்டவர் மாற்றி அமைத்தார். பூலோக கண்களோடு பரலோகத்தை பார்க்கக்கூடாது, ஆனால் பரலோக பார்வையோடு பூலோகத்தை பார்க்க வேண்டும். அதற்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி பார்த்தபோது இப்போ தெரியுது, துன்மார்க்கர் சறுக்கலான இடத்துல நிற்கிறார்கள். ஒரு நிமிஷத்திலே அவர்கள் பாழாய் போய் விடுவார்கள். அவர்களுக்கு எதிர்காலமே இல்லை. ஆனால் எனக்கோ ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. நான் வாழ்வது எவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கை, தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதையெல்லாம் அவர் அறிந்த பிறகு ஒரு காரியம் அவருக்கு, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். சங்கீதம் 73:23 ஒரே ஒரு ஆசை, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் வேற எனக்கு யாரும் இல்லை, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. நமக்கு எத்தனையோ ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள், சிறகடிக்க ஆசை, என்னென்னமோ ஆசை. ஆனால் இவருக்கு ஒரே ஆசை, உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. இயேசுவை தேடுவது, தேவனை தேடுவது, அவருடைய முகத்தை தேடுவது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவது, அவரை போல மாறுவது, இது ஒன்றுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை. 9ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பிறவி குருடனாய் இருந்த ஒருவனுடைய கண்களை இயேசு திறந்தார். அப்புறம் அவன் ஆலயத்துக்கு போனான், ஆண்டவரை பின்பற்றினான். அங்க இருந்த மத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து, யூத மத குருக்கள் எல்லாரும் சேர்ந்து, உனக்கு எப்படி கண் பார்வை கிடைச்சது? இயேசு தான் கொடுத்தார், அந்த இயேசுவை நீ சொல்லக்கூடாது. அப்போ எப்படிங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டால், எப்படியோ சொல்லு, யாரோ கொடுத்த மருந்து, என்னைக்கோ கொடுத்தது, இப்போ தாங்க அது வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லு, வேறு மாதிரி சொல்லு, என்னமாவது வேறு ஏதாவது சொல்லு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சேன்னா ஊருக்குள்ளே உன்னை விடமாட்டோம். உனக்கு ரேஷன் கிடையாது, தண்ணி பிடிக்க முடியாது, உன்னை ஒதுக்கி வச்சிரும், உன் குடும்பத்தை ஒதுக்கி வச்சிரும், உதைக்க விட மாட்டோம். என்னென்னமோ சட்டத்திட்டம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிரும். பெற்றோர்களையும் பார்த்து மிரட்டினாங்க. சரிங்க, நாங்கள் இனி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். எப்படி உன் மகனுக்கு கண் பார்வை கிடச்சிக்கிட்டதுன்னா அதாங்க தெரியலைன்னு சொல்லிடு, இனி அப்படியே சொல்லிடலாம்னு அவங்க முடிவு பண்ணிட்டான். ஆனால் இவன்கிட்ட சொன்னாங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். அவன் அதிகமாக சொன்னான். அவன் கடைசியாக சொன்னான், நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது பார்வை அடைந்திருக்கிறேன், பார்க்கிறேன். நசரேயனாகிய இயேசு என்னை சுகமாக்கினார். இதை நான் ஊரெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். இந்த ஒரு காரியம் நம்மளால் சொல்ல முடியுமா? நான் குருடனாக இருந்தேன், இப்போ காண்கிறேன், இயேசு என் கண்களை திறந்தார். இதுதாங்க நற்செய்தி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் நற்செய்தி நூல்கள் தான். அதை யார் வாசிக்க போகிறார்? ஆனால் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் ஒரு நற்செய்தி இருக்குமானால், இயேசு உங்களை சந்தித்தார், நான் குருடனாய் இருந்தேன், பிறவியிலே குருடனாய் பிறந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இயேசு எனக்கு பார்வை கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லக்கூடுமானால் அதான் நற்செய்தி. அதை சொல்லுங்கள். நம்ம இன்னும் கவனிக்கிறோம். தாவீது
அவருடைய வாழ்வில் ஒரே ஒரு நோக்கம் வைத்திருந்தார். நோக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் இவர்களெல்லாம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். சங்கீதம் 27 எழுதியிருக்கு. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். என்ன அந்த ஒன்று? எப்படி நோக்கத்தோடு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார் பாருங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம நோக்கம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துகிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நோக்கம் இருக்கிறதா? ஆராதனைக்கு வருகிறோமே, வேதத்தை வாசிக்கிறோமே, ஜெபக்கூட்டங்களுக்கு செல்லுகிறோமே, வாழ்க்கையில் நோக்கம் இருக்கிறதா? அப்படி நோக்கம் இருந்தால் அந்த நோக்கம் என்ன நோக்கம்? வேதத்துக்கு பொருத்தமான நோக்கமா? தேவ மனிதர்கள் வாழ்ந்த அந்த உயர்ந்த நோக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அவர்கள் எல்லாரும் நோக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். தாவீது, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும், அவருடைய ஆலயத்தில் என் நாள்களெல்லாம் வாழ்நாளெல்லாம் இருந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய வாழ்வின் நோக்கம். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்வில் நோக்கம் இருக்கிறதா? நமக்கு இருக்கு, வாழ்வில் நோக்கம் இருக்கு. ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அப்புறம் நல்ல செட்டில் பண்ணணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதை மட்டும் நீங்கள் தேடுவீர்களானால் இந்த நோக்கத்தோடு நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை உங்களுக்கு துக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்திவிடும். இயேசுவை மையமாக கொண்டு வாழுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள். இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. தாவீது தன்னுடைய நோக்கமெல்லாம் ஆண்டவரை குறித்ததாகவே இருந்தது. மரியாள் உங்களுக்கு தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 41வது வசனம். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிறதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் அங்கீகரித்தாள். இயேசுவினுடைய வார்த்தைகளை மட்டுமல்ல, அவருடைய இருதயத்தின் உணர்வுகள், இருதயத்தின் பாரங்கள், இதயத்தின் துடிப்புகள், அவள் அதை கிரகித்து கொண்டிருந்தாள். அதை தன்னுடையதாய் ஏற்றுக்கொண்டாள். அவளை தவறாய் புரிந்து கொண்டார்கள், விமர்சனமும் செய்தார்கள், தப்பாய் பேசினார்கள். சொந்த அக்காவே அவளை தவறாக புரிந்து கொண்டார். என்ற போதிலும் இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றுதான், அதை அவள் பெற்றுக்கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். வாழ்க்கையில் ஒன்று தான் தேவையானது ஒன்று தான், இயேசு. அவர்தான் எனக்கு வாழ்வு கொடுத்தவர், அவர்தான் என் ஜீவனின் அதிபதி, அவர்தான் எனக்கு ஜீவன், அவரால் தான் நான் பிழைத்திருக்கிறேன். நான் அவரால் உருவாக்கப்பட்ட உயிர் சிற்பம். அவர் என்னை ஊதி உருவாக்கி இருக்கிறார். இந்த பூமியிலே எனக்கு வாழ்வதற்கு அவர் எனக்கு வெளிச்சம் தந்திருக்கிறார், நோக்கம் தந்திருக்கிறார். அவரையே நோக்கி ஓடுவேன், இயேசுவை நோக்கி. அவர்தான் பரிசு பொருள், அவர்தான் பந்தய பொருள், அவரை நோக்கி ஓடுவேன். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபன் ஒருவன் இயேசுவிடம் வருகிறான். 21வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவன் இயேசுவிடம் வந்து, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவரை அவனுடைய வாழ்வில் முதல்வராக வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு வந்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவரை அவருடைய வாழ்வில் மாஸ்டராக வைக்கணும், தலைவராக வைக்கணும், முதல்வராக வைக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவனுக்கு மனசே இல்லை. ரொம்ப துக்கமாயிடுச்சு. என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது நான் தான், எனக்கு நான் தான் ராஜா, எனக்கு நான் தான் மந்திரி. இயேசுவிடம் என்னை கொடுக்க முடியாது.
இயேசு எனக்கு தலைவராக இருக்க வேண்டியதில்லை. இயேசுவை நோக்கி வாழ்க்கையை நடத்த முடியாது. அவன் துக்கத்தோடு போய்விட்டான். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பணத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒரு மனுஷனாலும் முடியாது. நமக்கு இதயம் ஒன்று தான் இருக்கிறது, ஒரு மனசு தான் இருக்குது. 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஏன்னா ஒரு மனசை வச்சு அவன் நினைக்கிறதெல்லாம் தோல்வியில் போகுது. 2 இருந்தால் வெற்றியாக போகலான்னு நினச்சான். நினைச்சு வாழணும், மறந்து வாழணும், விரும்பி வாழணும், அதே நேரத்தில் ஒன்று போல வெறுத்து வாழணும். அப்படியெல்லாம் முடியாது. 2 ஒன்று போல நேசிக்க முடியாது. ஒரு இதயம்தான் இருக்குது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உங்கள் வாழ்வில் இயேசுவை நீங்கள் எஜமானாக வைக்காவிட்டால் வேறு எதையோ யாரையோ நீங்கள் எஜமானா வச்சிருக்கீங்க. அது யாருன்னு பாருங்க. அது உண்மையிலேயே உங்களுக்கு எஜமான் அல்ல. அது நிச்சயமாய் உங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பயங்கரவாதி. அது உங்களை கொடுமைப்படுத்தும். தற்காலம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய ஆவியையும் சீரழிக்கக்கூடியவையாயிருக்கும். ஆகவே தேவனுக்கு உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் நம்ம கொடுக்கப்பட்டது ஒரு பரம அழைப்பு. ஹை காலிங், ஹெவன்லி காலிங், எ ஹோலி காலிங். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரம அழைப்பு, இந்த பரம அழைப்பின் பந்தய பொருள். பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பரம அழைப்பை அவர் பின்பற்றுவதற்கு, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் எந்த விதத்திலும் தீர்மானம் எடுத்துக்கொள்ளவில்லை, ஆலோசிக்கவில்லை. சொன்ன உடனே கீழ்ப்படிந்தார். இந்த பரம தரிசனத்திற்கு உடனே கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த உயர்ந்த அழைப்பு, உயர்ந்த நோக்கம், உயர்ந்த லட்சியம் இயேசுவை போல மாறுவது, இயேசுவின் திவ்ய சுபாவத்துக்கு பங்காளியாவது. இயேசுதான் நம்முடைய பரிசு பொருள், பந்தய பொருள். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவர் மேலேயே நோக்கமாக இருக்க வேண்டும். அவர் மேலே தான். அவர் எனக்கு என்ன கொடுப்பார் என்பதல்ல, அவர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் தருவார் என்பதல்ல. அவரையே நோக்கி ஓடுகிறோம். அவர்தான் வேண்டும். அவரை விட வேற எனக்கு எதுவும் வேண்டாம். அவர் போதும், அவர் போதும். எல்லாம் எனக்கு இயேசுதான், எல்லாம் இயேசுதான். உலகம் புரிந்து கொள்ளாது, கூட இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதை பற்றி பரவாயில்லை. சொந்த சகோதரியே தவறாக புரிந்து கொள்ளுகிறாள் மரியாளை. இது சகஜம்தான், இப்படித்தான் நடக்கும் என்ற போதிலும் உங்களுடைய அந்த தரிசனத்தை விட்டு விடாதீர்கள். லட்சியம் இயேசுவை போல, இயேசுவை நோக்கி, இயேசுவை மையமாக கொண்டு என்பதை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். இப்படித்தான் அநேக தேவனுடைய மனிதர்கள் வாழ்ந்தார்கள், வெற்றியாளர்களாக மாறினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இயேசுவை மையமாக கொண்டு வாழ்வதையே நம்முடைய நோக்கமாக வைத்துக் கொள்வோம்.